அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அரசு அலுவலர்களும் பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்காக தீபாவளி பண்டிகை விடுமுறை குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகளுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை அக்டோபர் 20 கொண்டாடப்படுகிறது. தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக மக்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் விடுமுறை குறித்து முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது. இது குறித்து வெளியான அறிவிப்பில் தீபாவளி பண்டிகை வரும் 20 நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதை ஒட்டி நாளை மாலையே அனைத்து பள்ளிகளில் இருந்து விடுதிகளில் தங்கி படித்து வரும் வெளியூர் மாணவ மாணவியர் மற்றும் வெளியூரில் தங்கி பணியாற்றி வரும் ஆசிரியர்களும் தங்கள் குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு தீபாவளி பண்டிகை கொண்டாட சென்று விடுவார்கள். தீபாவளி பண்டிகை பொறுத்தவரை பகலை விட இரவு நேரத்தில் தான் வீட்டில் உள்ள குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள் பட்டாசு வகைகளை வெடித்தும் அதனை கண்டுகளித்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நேரமாகும். எனவே தீபாவளி அன்று இரவு பெரும்பாலான மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்களும் தங்கள் சொந்த ஊரில் தீபாவளி பண்டிகையை அவசரமாக கொண்டாடிவிட்டு திரும்பவும் தாங்கள் படிக்கும் அல்லது பணிபுரியும் பள்ளிகள் சார்ந்த ஊருக்கு இரவோடு இரவாக பயணப்பட்டு செல்வதில் பெரும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது. எனவே தீபாவளிக்கு மறுநாள், அதாவது அக்டோபர் 21 அன்று பள்ளிகளுக்கு விடுமுறையாக இருந்தால் மாணவ மாணவியர், ஆசிரியர்கள் என அனைவரும் போக்குவரத்து நெரிசலின்றி பயணம் செய்து தங்கள் பள்ளி சார்ந்த வசிப்பிடங்களுக்கு வந்து சேர்வர். அவற்றை கருத்தில் கொண்டு வரும் அக்டோபர் 21 தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் ஈடு செய்யும் விடுமுறை வழங்க வேண்டும். அதற்கு பதில் வேறொரு நாளை ஈடு செய்யும் பணி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் மட்டுமின்றி தலைமை செயலகத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் உட்பட பலரும் தீபாவளிக்கு மறுநாள் விடுமுறை அளிக்க வேண்டும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த கோரிக்கையை ஏற்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய 4 நாட்கள் விடுமுறை அறிவிப்பார் என்று அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.